ஆண்டோடும் ரட்சகரும் மீட்பரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களால் நான் வாழ்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்ற தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். நாம் சொல்லிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பிதாவே, அதிகாலை வேலையில் உங்களோட உருவாட முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும். எனக்கு கொடுத்த ஸ்லாயத்திற்கு நான் சொல்கிறேன். பேசுவதனால பரிசுத்தாவியானவர் நீரை வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன் சொன்னாங்க. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் தியானத்திற்கென்று கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22 26 வரை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22 26 வரை. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், வெற்றியடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நாம் சமாதானமாக இருப்போம். இச்சை அடக்கம் இருக்கும். நமக்குள்ள கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் இச்சைகளை மாம்சம் விரும்புகிறபடி நாம் நடவாமல் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமல் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொய் சாட்சி சொல்லாமல் நமக்குள்ள சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஆறுதல் இருக்கும். இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இப்படிப்பட்ட குணங்கள், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ள இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த வேளையில நம்மை சோதித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நமக்குள்ள அன்பு இருக்கும், மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்காக நம் ஜீவனை கொடுப்பதற்கும் நாம் பின்வாங்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து கூட நமக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்கு பின்வாங்கவில்லை. ஏன்? பரிசுத்த ஆவியினாலே அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து மேலே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகையால் நமக்குள்ள பரிசுத்த ஆவி வரும்போது நாம் இப்படிப்பட்ட குணங்களும் குணாதிசயங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள வெளிப்படுத்துவோம். இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். உங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பிதாவே, உங்களோடு பேசினதற்காக நன்றி. உங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் மற்றவர்களை நாங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய மாட்டோம். மற்றவர்களை நாங்கள் மற்றவர்களை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம். மற்றவர்களை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் சுவாமி. இப்படிப்பட்ட கிரியைகள் காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் நீர் எடுத்து போடும். இதை பார்க்கிறது ஆசீர்வாதம், குடும்பங்களை ஆசீர்வாதம். நீர் தானே அவரோட தங்கும் தாபரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொன்னது பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.